Welcome students. Today we see the new topic mark chapter 8 International Economic Organization. Okay, chapter 8 International Economic Organizations. Okay, so what do you mean by international economic organizations ma? So அப்போ நம்ம வந்து previous lessonsலலாம் என்ன படிச்சோம் அப்படின்னா foreign trade அதோட அடிப்படைகள் அதோட பலன்கள் அப்புறம் வந்து நம்மளோட foreign exchange பத்திலாம் நம்ம நிறைய பார்த்தோம் அப்படிதானே. சோ அதே மாதிரியே இந்த கான்செப்ட்லயே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுடைய எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறதுல இந்த லெசன்ல பார்ப்போம். ஓகே, சோ அதுவும் இல்லாம நம்மளுக்கு 1930ஸ்ல வந்து ஏற்பட்ட உலக பெருமந்தம் மற்றும் அதோட செகண்ட் வார்லாம் இருக்கு இல்லையா. சோ இதுல வந்து நிறைய நேஷனல்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நேஷனல் லெவல்ல நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. சோ ஒவ்வொரு நாடுமே நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து பெருமளவுல ஊக்குவிக்கிறனாலையும் இம்போர்ட்டை வந்து கட்டுப்படுத்துறதுனாலையும் நம்மளுக்கு வந்து நிறைய என்ன ஆகும் அப்படின்னா ட்ரேடோட பேரியர்ஸ் தட் மீன்ஸ் தடைகள் வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து நாணய மாற்ற கட்டுப்பாடுகள் வரும், நாணயத்தோட மதிப்பு குறையறதுல போன்ற தடைகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க விதிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தட் மீன்ஸ் IBRD, தென் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ITO போன்ற 3 நிறுவனங்களுமே என்னது அப்படின்னா 1944ல வந்து ஒரு பிரிட்டிஷ் வூட்ஸ் மாநாட்டுல வந்து பரிந்துரைத்தது. என்னன்னு அப்படின்னா இப்போ பன்னாட்டு தட் மீன்ஸ் நம்மளோட ஃபாரின் ட்ரேட்ல வந்து உலக வங்கியில 1945ல வந்து செயல்பட உலக வங்கியும் தட் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் பேங்க் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1945லயே தொடங்க ஆரம்பிச்சுட்டு செயல்பட தொடங்கிட்டு. ஆனா நம்மளுடைய இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு பதிலா தற்காலிகமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொதுவா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டாரிஃப் அண்ட் டாரிஃப் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செஞ்சிருக்காங்க உலக வர்த்தகத்திலேயே தட் மீன்ஸ் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல 1995ல நம்மளுடைய நிரந்தரமா இது வந்து என்னது நிறுவனமா இருக்கு தட் மீன்ஸ் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த ஃபாரின் ட்ரேட்ல குளோபல் பேங்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் என்ன செய்தாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் பத்தின ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு தலைமை அலுவலகமா துவங்கப்பட்டு நம்மளோட ஆண்டு அட்டவணையில அது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்கு ஒரு இயர்லி பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. என்ன அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வாஷிங்டன் DC 1945 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். இதுதான் இதோட கான்செப்ட் இதுதான். சரிங்களா. அப்ப என்ன அப்படின்னா Bretton Woods conference proposed IMF. Okay. Conference proposed IMF. Okay. World Bank and International Trade Organization, International Trade Organization that means ITO. இது வந்து 1944லமா. So the IMF and World Bank were started in 1945. So instead of ITO in interim arrangement was made and named GATT, GATT. So the brief name General Agreement on Tariff and Trade. Okay. So the GATT was transformed into World Trade Organization from
1995. The IMF, then IBRO or D, and World Trade Organization headquarters are presented. So first பாருங்க institutions லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு international monetary fund, ஓகேங்களா? இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் monetary fund. So headquarters Washington DC. Okay, so the year established in 1945. That's all. So then next one is a World Bank. So same headquarters, same year 1945. Then World Trade Organizations. Geneva, 1995. Okay, so next one is a International Monetary Fund. Next concept. International Monetary Fund. So, but the purpose of International Monetary Fund is to secure and promote economic and financial cooperation among members countries. Okay, ma? The secure and promote monetary fund is to secure and promote economic and financial cooperation among member country. Among member countries. அப்படினா என்னமா? சோ அப்ப நம்ம ஒரு இப்ப மெம்பர் கண்ட்ரீஸ்ங்கிறது உறுப்பினர் மெம்பர்னா உறுப்பினர்னு சொல்றோம். அப்படிதானே? அப்போ ஒரு மெம்பர் கண்ட்ரீஸ்ல உள்ள அந்த எகனாமிக் மற்றும் நிதி ஒத்துழைப்பை பெறுவதுதான் நிதியின் அடிப்படை குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் நிதிங்கிறது மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா குறுகிய காலத்துல நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச ஈக்லிபிரியமா சமாளிக்க உதவுவதற்கான ஒரு நிதியில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இது. ஓகேங்களா? சோ இது வந்து 2018ல வந்து பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு சாரி 2018ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கடைசியா 2016லயும் இத வந்து உறுப்பினரா மெம்பர்ஸா சேர்ந்த நப்ரு குடியரசு என்ற நாட்டையும் சேர்த்து நிதியம் தட் மீன்ஸ் 89 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. தட் மீன்ஸ் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் இன் தி ஷார்ட் டேர்ம். சோ மெம்பர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The IMF was established to assist the member nations to tide over the balance of payments. Disequilibrium. So disequilibrium in the short term. So at present the IMF has 89, that means 189 member countries with Republic of Nauru joined in 2016. That's all.
So objectives of IMF பாத்துடலாமா? Objectives of IMF. First objective is to promote international monetary cooperation among the member nations. To promote international monetary cooperation among the member nations. Okay. Then second one, to facilitate faster and balanced growth of international trade. நமக்கு வேகமாகவும் ரொம்ப எப்படி இருக்கும் balanced growth ஆகவும் இருக்கும். Okay, to facilitate faster and balanced growth of international trade. Then third one is they ensure exchange rate stability by curbing competitive exchange depreciations. அதாவது நம்மளுக்கு என்ன இருக்கலாம், போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. சோ அதனால என்ன ஆகும், நம்மளுடைய மணி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். சோ மணி ரேட் ரெடியூஸ் ஆகுறதுனால நம்மளுடைய நாணயங்களுடைய அந்த மாற்று விகிதமும் நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன் to ensure exchange rate stability by curbing competitive exchange depreciations. Okay, that's all. Then fourth one, to eliminate or reduce exchange controls imposed by member nations. To eliminate or reduce exchange controls imposed by member nations. Okay, that's all. Then fifth one is to establish multilateral trade and payment system in respect of current transactions instead of bilateral trade agreements. So அப்ப நமக்கு என்ன ஆகும், இருதரப்பு ட்ரேடு அக்ரிமெண்ட்ஸ்க்கு பதிலா நம்ம எல்லா நாட்டுகளிடையே பலதரப்பு நடப்பு கணக்கு, தட் மீன்ஸ் கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மற்றும் அதோட பிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வச்சுட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப டு எஸ்டாப்ளிஷ் multilateral trade and payment system in respect of current transactions instead of bilateral trade agreements. Next one is to promote the flow of capital from developed and developing nations. Flow of capital from developed to developing nations. That's all. Then seventh one, to solve the problem of international liquidity. To solve the problem of
international liquidity. That's all. Next one is functions of IMF. என்னென்ன functions இருக்கு அப்படின்னா functions of IMF. Functionsல first ஒரு diagram கொடுத்திருக்காங்க பாருமா. IMF functionsல balance of payment process assistance, then exchange stability, foster sustainable economic growth, then facilitate international trade அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay. அது வந்து four functions. First one is a balance of payment process assistance. Then second one, exchange stability. Third one is a foster sustainable economic growth. Then fifth one, facilitate international trade. Facilitate international trade. That's all. So first பாத்தீங்க அப்படின்னா bringing stability in economic exchange rate. First one, bringing stability in exchange rate. So exchange rate அப்படிங்கும்போது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய IMF maintaining exchange rate stability ஆவும் and emphasizing devaluation criteria-வும் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு நிலைப்படுத்துறதோ நாணய மதிப்பை வந்து குறைக்கிற சொல்லி வலியுறுத்துறதுக்கும் நம்மளுடைய அந்த மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பன்முகமா இருக்கும். தட் மீன்ஸ் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அண்ட் ஆல்சோ டு பை ஆர் செல்ட் கோல்ட் அட் பிரைசஸ் அதர் தேன் டிக்ளேர்டு ஃபார் வேல்யூ. ஸோ நம்மளுடைய தங்கத்தை அறிவிக்கப்பட்ட மதிப்புல அல்லது குறிப்பிட்ட விலையில வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அதை வலியுறுத்துது. ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ emphasizing devaluation criteria, restricting members to go in for multiple exchange rates and also to buy or sell gold at prices other than declared par value. Okay, then second one, correcting balance of payment disequilibrium. So the IMF is helping the member countries in eliminating to minimizing short period disequilibrium. So eliminating or minimizing the short period disequilibrium in their balance of payments either by
selling or lending foreign currencies to the member nation. Okay. Then third one is a determining par values. Determining par values. Okay. Determining par values means IMF enforces the system of determining the par values of the countries in member countries. Member countries, according to the articles of agreement of the IMF, every member nation should declare the par value of its currency in terms of gold or US dollars. Okay, அதை மட்டும் எழுதிக்கோங்க. According to the articles of agreement of the IMF, every member nation should declare the par value of its currency in terms of gold or US dollars. So the IMF ensures smooth working of the international monetary system in favor of some developed countries. Okay, that's all. Then fourth one is a balancing demand and supply of currencies. Demand and supply of currencies. என்னென்ன demand and supplies இருக்கும்னா, the IMF instructed with the important functions of maintaining balance between demand and supply of various currencies. Okay, the fund can declare a currency as a scarce currency which is in great demand and can increase its supply by borrowing it from the country concerned or by purchasing the same currency in exchange of gold. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நாட்டிலேயும் ஒரு தேவை வந்து சமமா இருக்கும் அப்படிதானே, அதுக்கு தகுந்தால நம்மளுடைய பொறுப்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்போ உயர்வான தேவை உள்ள அந்த எந்த நாட்டு பணத்தையும் ஒரு பற்றாக்குறையுள்ள பணம் அப்படிங்கறத நம்ம அறிவிக்கலாம் அப்படிதானே. So demand and increase supply by borrowing from other country, that means country. அந்த நாட்டுல இருந்து அவங்களுடைய பணத்தை கடன் வாங்கியோ தங்கத்தை கொடுத்தோ அல்லது பணத்தை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியோ நம்மளுடைய பற்றாக்குறை அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பணத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிதியமா உயர்த்திக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் டிமாண்ட் கண்ட்ரிஸ், பேலன்சிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை கரன்சிஸ் சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் reducing trade
restrictions. Reducing trade restrictions. The fund also aims at reducing tariff and other trade barriers imposed by the member countries. Okay, with the purpose of removing restrictions. நிறைய restrictions இருக்கும். So அந்த trade restrictions நம்ம தடைகள் அந்த விதிவிலக்குகள் எல்லாம் குறைக்கிறது. So and the remittance of funds or to avoid discriminating practices. Okay, the fund also aims at reducing tariffs and other trade barriers imposed by the member countries with the purpose of removing restrictions. Okay, that's all. So next one is providing credit facilities. நிறைய credit facilities கொடுப்பாங்க, provide பண்ணுவாங்க. Providing credit facilities. Providing credit facilities. So IMF is providing different borrowing and credit facilities. நிறைய borrowings and credit facilities கொடுப்பாங்க with the objective of helping the member countries. Helping the member countries. Okay, that's all. So these credit facilities offered by include the basic credit facility, and extended fund facility for a period of 3 years. So compensatory financing facility and structural adjustment facility. So the IMF grouped under the 3 heads. First one, financial and financial க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா assistance to correct short and medium term deficit in balance of payment. Okay. Then second one, regulatory code of conduct. Then third one is consultative. The counseling and technical consultancy. Okay, that's all. So அப்போ நமக்கு 3 functions of IMF இருக்குமா? So financial, regulatory, consultative. That's all. Okay, thank you students. Thank you so much. So next class we will see. Bye.